அதான் அங்கே அந்த கடல் தாண்டி ஒரு இடம் தெரியுது பாருங்க, அங்கே தான் அங்கே வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். வேலை முடிஞ்சு வந்தால் காலோட நிலைமையை பார்த்தீங்களா, இப்படி தாங்க இருக்குது டெய்லி. யாரடா இந்த நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் கண்டுபிடிச்சானே தெரியலையே, அப்பா முடியலடா சாமி. நமக்கு எப்போவுமே பழைய சோறு தாங்க ஃபேவரேட்டு. பசியோடு சமைக்கிற அந்த கொடுமை இருக்குது, அது எங்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் நைட் ஷிஃப்ட் வேலைகள் எல்லாம் எப்படி நடக்கும், நைட் ஷிஃப்ட் வேலைக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மணி 9 ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க ரூமுக்கே வந்திருக்கிறோம். 8 to 8, அதாவது சாயங்காலம் 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி இருக்கனால, ஆனால் வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு கடலுக்குள்ளே இருக்கிறதுனால வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தெரியலையே, நல்லா குளிச்சு நெத்தியில் சந்தன போட்டெல்லாம் வேறு வச்சுட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல குளிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள ஒரு கோயில் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோயிலில் பூஜை நடக்கும், சாப்பாடு பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் சாப்பிட்றதுக்காகவே அங்கே போகிறது. வேலை முடிஞ்சு வந்தோடனே நேராக கடைக்குள்ளே போயிடுவாங்க. போகிற வழியில் பாருங்கள், ஹோட்டலில் வந்து சாப்பாடெல்லாம் ரெடியாக தாங்க இருக்குது. வேணும்னா இதிலே 2 தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். ஆனால் வேலையை போகிற இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்காது, அதனால் சமைச்சு எடுத்துகிட்டு தாங்க போகணும் சாப்பாடு. கடையிலையுமே அவ்வளோ கூட்டம் இருக்காது, நைட்டு வேலை முடிஞ்சு வர்றதில்ல. பிரச்சனை என்னென்னா, இங்கே டேயில் வந்தால் வந்து நமக்கு இந்த மாதிரி மீன் எல்லாம் எதுவுமே கிடைக்காது, எல்லாமே சாயங்காலம் தான் எடுத்து வைப்பாங்க. அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் அப்புறமா வீடியோவில் காமிக்கிறேன். இப்போவே மணி 9:30 ஆயிடுச்சுங்க. கடவுள் இந்த உடம்பை படைச்சதே வந்து நைட்டு தூங்கணும், பகலில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். என்ன பண்ணுறது, நைட்டு வேலை போட்டாங்க, விட்டால் இங்கேயே படுத்து தூங்கிடுவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. போயிட்டு சமைக்கணும், இதுதான் பெரிய பிரச்சனையே. அதாவது இப்போ வேலை முடிஞ்சு வர்றோம் இல்லை, இந்த நேரம் தூக்கம் பயங்கரமாக வரும். இப்படியே போய் படுத்தேன்னா நல்லா தூங்கிடலாம். ஆனால் இனி போய் சமைச்சு முடித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தா தூக்கம் வராது. ஓகே, ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. பேக் இருக்குது பாருங்கள், பேக்கில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாங்க. பேக்கில் இருக்கிறது எல்லாமே அழுக்கு துணிகள். இதுதான் ஒரு நாள் ஃபுல்லாகவே வேர்வையில் குளித்து நனைஞ்சு மாற்றி 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 போட்ட ட்ரெஸ்ஸு. இது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட போகிறான். ரூமுக்குள்ளே வந்தாலே பசி ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம். சமைக்காமல் பேசாமல் படுத்து தூங்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கேன். திங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தேடிட்டு இருப்பான். ஏதாவது இந்த டப்பாவில் இருக்கும் பாருங்க, பாதி நேரம் பசியாத்துல இந்த டப்பா தான். வயிறு நிறைஞ்சு பசி மாறினா தான் அடுத்து ஏதாவது மூளை யோசிக்கும். அது வரைக்கும் மூளை யோசிக்காது, மூளை வந்து ஆஃப் மைண்டில் தான் இருக்கும். சமைச்சுதான் ஆகணுங்க, நாளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன்ல. அப்படியே சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. நான் நேற்றுக்கு வாங்கின மீனில் கொஞ்சம் மீன் வந்து ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்குது. ஒரு கேரளா ஸ்டைலில் குடம்புளி போட்டு சூற மீன் வற்றிச்சது, மிளகு வற்றிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகாத்தூள் மட்டும் அதிகமாக போட்டு மல்லித்தூள் போடாமல் ஒரு குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே கடவுளை கும்பிட்டு என் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நைட் ஷிஃப்ட் வேலையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அடுப்புக்கு சண்டை போட வேண்டாம். டெய்லியில் வேலை பார்த்தோன்னா அடுப்பு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நானும் என் தம்பி 2 பேர் தான் இங்கே நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம். அதனால் அடுப்பெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குழம்போட கலரை பார்த்தீங்களா, இது காஷ்மீரி மிளகாய் தூள். என்னடா இவ்வளோ கலராக இருக்குன்னு யோசிக்க கூடாது. இன்னொன்று தக்காளி அதில் கிடக்கிறது, இன்னும் வெட்டணும் குழம்பு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவோம். என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் பாத்திரம் மட்டும் நிறைய வந்துடுதுங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நிறைய இருக்கிறதுனால நிறைய யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியல. ரூமுக்கு வந்தால் மட்டும் இந்த கிளாக் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு மட்டும் என்னால் இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. மணி 11 ஆக போகுதுங்க. அது பாட்டு கொதிக்கட்டு போல இருக்கு, இங்கேயே படுத்து தூங்குற போல இருக்கு. அந்த அளவு கடுப்பா இருக்கு. ஐயோ, என்ன கொடுமை இது, வாழ்க்கையை வெறுத்து போச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு எல்லாம் நடக்கிறதுங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி தான் பார்க்குறாங்களோ நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம், என்னால் முடியல. நான் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி கண்டினியூவாக நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் பார்த்ததில்லை. இது 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு நைட் ஷிஃப்ட்டு. குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். ஆனால் இன்னும் 2 நாளைக்கு ஒரு 3 வாட்டி சூடு பண்ணிடுவோம். அப்போவே கரெக்டாக நல்லா வற்றி வந்துடும். இல்லை சூடு ஆறிடுச்சுனாலும் ஓரளவுக்கு நல்லா வந்துடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆனால் இந்த சோறு மட்டும் இன்னும் ரெடியான வார்டு இல்லை. ஏதோ குக்கர் கம்ப்ளைண்ட் ஆகினு தெரியல. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு தனி தீவு. அதாவது பஸ்ஸில் எல்லாம் போக முடியாது, ரோடெல்லாம் கிடையாது, போட்டில் தான் நம்ம சைட்டுக்கே போவோம். அதனால் வந்து எப்படின்னா, நம்ம நார்மலாக வேலை இடத்துல போடுவோம் இல்லை, அந்த யூனிஃபார்ம் வந்து அலௌடு கிடையாது. மொபைல் ஃபோனுக்கு வந்து சுத்தமாக அலௌடே கிடையாது. ப்ளஸ் நெட்வொர்க்குமே சுத்தமாக கிடைக்கவும் செய்யாது. பிரச்சனை எங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்படியே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வெறும் சோறை சாப்பிட்றத விட கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால சரி சோத்துலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தயிரை போட்டு அதில் நம்ம வச்ச குழம்போட 2 துண்டு மீனையும் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. இதை மிஞ்சின சாப்பாடை இல்லைன்னு நான் எப்பவும் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஆயிடுச்சு. வாரத்தில் இப்போ ஒரு 3-4 நாளைக்காச்சும் இந்த மாதிரி சாப்பிட்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி தயிர் சோறு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாஷிங் மிஷின் போட்ட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாச்சு. அதை எடுத்து நீ காய போடும். இப்போவே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டு பக்கத்தில் வைக்கணும். இதில் ஏதாவது மறந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேலை பார்க்க முடியாது. திரும்ப ரிட்டன் ஏறி பஸ் இருக்காது, ட்ரெயினில் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க. அது என்னப்பா நைட்டு சாப்பிட்றது அப்படின்னா, காலையில் எப்படி 12 மணிக்கு சாப்பாடு டைமோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடு டைம் வரும். அந்த நேரம் சாப்பிட்றதுக்காக தான் இந்த சாப்பாடு. அது என்ன கணக்குன்னே தெரில, அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஏன்னா சாப்பாடு ஒரு வேளை கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பட்டினி கிடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து மணி 11 ஆயிடுச்சு பகலில். இந்த சாப்பாடை வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. 12-12:30 1 மணி வரைக்கும் ஆகலாம் சில நேரங்களில். அப்புறமா கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டு இப்போவே எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நாளை காலையில் வேலை முடிஞ்சு வந்த உடனே சாப்பிட்றதுக்காக. நான் மீன் குழம்பு இருக்குது, இந்த சோறுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தயிர் ஊற்றி சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்கணும். எவ்வளோ இப்போ எல்லாம் தூக்கம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு மூஞ்சி. அதுவும் பாவம், எவ்வளோ நேரம் தான் அந்த மூளை வெயிட் பண்ணோம். தூங்குவான் இவனை தூங்க வைக்கலான்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிச்சு. அது கடுப்பாகிட்டு போடா நீயும் தூக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இனி போய் படுக்கணும். எவ்வளோ நேரம் தூங்க போகிறோம் என்னென்னு தெரில. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயம். பகலில் தூங்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பக்கத்தில் ஏதோ வேலை வேறு நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வேறு டொக்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தூங்கணும், ரொம்ப கஷ்டம்தான். எப்படியோ ஒரு கடிச்சு பிடிச்சி ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிடுவோம். அதிகபட்சம் 3 மணி நேரம் தான். எந்திரிச்சாச்சுங்க. தூங்கினமான்னு எனக்கும் தெரியல. ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு, மணி 4:30 ஆயிடுச்சு. டைம் போயிடுச்சு, ஆனால் தூங்குன அந்த ஃபீலே கிடைக்காது எப்போவுமே. தூக்கங்கிறது நைட்டு தாங்க, என்ன தான் வேணால் சொல்லுங்கள். எப்படி தூங்கும்போது குழம்பு சட்டி அடுப்பு அப்படின்னு இருந்தோமோ அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா அதே தாங்க ஆரம்பிக்கும். குழம்பு சட்டி எடுத்து சூடு பண்ணிடுவோம், சூடு பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போவோம். குழம்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் தான். ஆனால் கெட்டெல்லாம் போகாது, ஏன்னா இப்போ தானே வச்சுருக்குறோம். அதனால் குழம்பு பார்த்திங்களா அப்படி ரத்தத்தோட கலரில் இருக்கும், பயந்துடாதீங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஒரு மீன் தொக்கு மாதிரின்னு சொல்லிடலாம். அந்த குடம்புளியெல்லாம் போட்டு வச்சது தரமாக இருக்குங்க குழம்பு. அதுக்கப்புறம் வேக வேகமாக பல்லு தேய்ச்சி காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பணுங்க. காலை சாப்பாடுமே நான் இங்கேயே ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு ஓட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ காலை சாப்பாடு. அதுக்கப்புறமா சூடு பண்ண குழம்ப வந்து கட்டி எடுத்து வச்சுருவோம். அப்புறமா வேக வேகமாக சாப்பிட்டுட்டு காலையில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். எதையும் இங்கே போட்டுட்டு போக முடியாது, ஆனால் நிறைய பேர் இருக்கிறதில்ல ஒரே ரூமில். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே எடுத்து மறக்காமல் வைக்கணும். அதுதான் இங்கே பெரிய சேலஞ்சே. மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் வந்து வேலை ட்ரெஸ், இதாங்க வேலை ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு 3-4 செட் எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி தான் டிஷர்ட் எல்லாமே ஒரு 2-3 செட் எடுத்து வச்சுருவோம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வேர்க்குங்க, வேர்த்து ஊற்றிடும். அந்த காலோட வீடியோ பார்த்துருப்பீங்க, காலே வேர்வையில் நனைஞ்சு அந்த மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வேர்க்கிறதுனால சாப்பாடு டைமில் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். அப்புறம் ஒரு வேலை முடிஞ்சு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இந்த வேலை ட்ரெஸ் எல்லாத்தையுமே இந்த கவரில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்காக எப்போவுமே ஒரு 3-4 ஜோடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போவோம். எல்லாமே நனைஞ்சு போயிடும், நம்ம காய வைக்க முடியாது. பகல்லனா காய வைக்கலாம், நைட்டில் காய வைக்க முடியாது. இல்லை அப்படியே அந்த ஈரத்தோடையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் சட்டை மட்டும் தான் மாற்றுவோம், பேண்ட் அப்படியே தான் இருக்கும், அதே ஈரத்தில் இருக்கிற அந்த பேண்ட்டு தான் இருக்கும். இதுதாங்க கேஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது. கேஸ் ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா இது சவுண்டு போடும். அந்த மாதிரி ஒரு கேஸ் பிளான்ட் ஆனதுனால எல்லாருமே இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். வேலை முடியலைங்க, இன்னும் வேலை இருக்குங்க, இருங்க நான் சொல்கிறேன். டைம் வேறு ஆகுதுங்க. சீக்கிரமாக போயிட்டு நாளைக்கு தேவையான மீனை இன்றைக்கி வந்து வாங்கி வச்சுருவோம். ஏன்னா காலையில் நம்ம வரும்போது கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அப்படியே நேரே கடைக்கு வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், கடையில் எவ்வளோ எல்லா ஐட்டம் ஃபுல்லாக இருக்குங்க. நான் பப்பாளி பழம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. உங்கள் ஊரில் இந்த பப்பாளி பழத்துக்கு எவ்வளோ ரூபா வருங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஒரு பப்பாளி பழம் வாங்கினா எவ்வளோ ரூபா ஆகுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மீனாக இருக்குது. மீன், நண்டு, இறால் எல்லாமே கிடைக்கும். எனக்கு மத்தி மீன் கிடச்சிச்சு, அது ரொம்ப ஹாப்பி. எப்போவாச்சும் ரேராக தான் எங்களுக்கு மத்தி மீன் கிடைக்கும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு வந்து நேராக அப்படியே ப்ரீசரில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும் வேலைக்கு. டைம் ஆயிடுச்சுங்க. ஓடுனா தான் பஸ்ஸு பிடிக்க முடியும். இப்போ ஓடுறதான் நாளை காலையில் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். எல்லோரும் வேலை முடிஞ்சு ரிட்டன் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. 5 மணி வேலை முடிஞ்சு வர்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் வேலைக்கே கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. வேலை பார்க்குற இடத்துல வந்து லோரியில் போகிறதுக்கு அலௌடு கிடையாது. ஒர்க்கரை வந்து லோரியில் ஏற்றக்கூடாதுங்கிறது, ஏற்றிட்டு வரக்கூடாதுங்கிற ரூல்ஸ். அதனால் எங்களுக்கு வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸில் தான் போகிறோம். அது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இந்த வெக்கையில் வந்து வேலையை முடிச்சு டயர்டாக வரும்போது அப்படி ஏசி பஸ்ஸில் உட்காந்தா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. எல்லாம் அப்படி இருந்தால் எல்லா இடத்துக்குமே அந்த மாதிரி இருந்தால் நல்லா தாங்க இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அது வரைக்கும் தாங்க பஸ் வெளில வரைக்கும் தாங்க ஃபோனுக்கு அலௌடு. அதுக்கப்புறம் ஃபோன் அலௌடு கிடையாது. அடுத்த நாள் காலையில் தான் பார்க்க முடியும். எங்களோட பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டாக 6 மணின்னு சொன்னால் 5:55 வந்துடுவார். கரெக்ட் 6 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி போகுமே தவிர ஒரு செகண்ட் கூட நிற்காதுங்க வண்டி. மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், அன்னைக்கு ஃபுல்லாக சம்பளமும் போச்சு, மேற்கொண்டு வேறு ஃபைன் வேறு போட்டுருவாங்க. அது ஒரு பக்கம். எல்லாம் ஏசி வண்டி ஆனதுனால பயங்கர ஹாப்பி தான். ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியதாங்க. இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இனி அங்கே போயிட்டு ஃபோனை வந்து லாக்கரில் வச்சுட்டு அப்படியே வேலையை போயிடும். அது எதுவுமே வீடியோவில் காமிக்க முடியல. வேலை முடிஞ்சு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா வேலை முடிஞ்சு நான் சொன்ன தெரியுமா, அந்த வியர்வையிலேயே கால் ஒரு 12 மணி நேரம் நனைஞ்சு இந்த மாதிரி வெந்து போயிருக்கான். ஐயா அதெல்லாம் ஊசி குத்துன மாதிரி வலிக்குங்க நடக்கும்போது. கொஞ்சம் நேரம் ஆகும் சரியாகிறதுக்கு. அப்புறம் வேலைக்கு போட்டால் ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் கட்டிடுவான். வேர்வை வாடை பயங்கரமாக இதாக இருக்குங்கள. கவரில் கட்டி பேக்கில் வச்சு மூட்டை தூக்குன மாதிரி அந்த கழுதை தூக்கிட்டு வந்த மாதிரி முதுகில் வச்சு செமந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு வருவோம். நல்ல ஒரு சூரிய உதயம் அப்படின்னு சொல்லலாம். காலையிலேயே நல்லா காட்சிங்க. சூரியன் நல்லா உதிச்சு வருது. பார்க்குறதுக்கும் ஒரு மனசுக்கு ஏதோ ஒரு நிறைவாக இருக்குங்க இதையெல்லாம் பார்க்கும்போது. அப்படியாக ஒரு நாள் வேலை முடிச்சு வந்தாச்சுங்க. சூரியன் மறையும் போது வேலைக்கு போகிறோம். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வர்றோம் வேலைக்கு. திரும்ப அடுத்த நாள் ரூமுக்கு வந்தாச்சா. நேற்றுக்கு வாங்கி வச்சுட்டு போனோம் பாருங்கள் மத்தி மீன். அந்த மீனை க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதான். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப குழம்பு வைக்கணும். இதுதாங்க டெய்லி நடந்துகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியல சீரியஸாக சொல்ல பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தா இப்போ வந்து கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குது. இத்தனை வருஷத்தில் எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் வந்தது கிடையாது. நைட் ஷிஃப்ட் வேலை எங்கள் கம்பெனியில் இருக்கும். ஆனால் என்னோட பேர் வந்து டெய்லியில் தான் மேக்ஸிமம் வரும். இந்த வாட்டி ஏதோ நைட் ஷிஃப்ட்டில் வந்துருச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய்.